அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். சென்னை நிகழ்ச்சியில் நம்ம 1,44,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள். அவங்க யாரு, என்ன ஏதுன்றதெல்லாம் சென்ற வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த 12 கோத்திரத்தில் தான் கோத்திரம் விடுபட்டு போயிடுச்சு. தான் கோத்திரம் அந்த 12 கோத்திரத்தில் இல்லை. தான் கோத்திரத்துக்கு பதிலாக மனாசே கோத்திரத்தை பேர் எழுதப்பட்டிருக்குது. ஏன் தான் கோத்திரத்தை ஆண்டவர் நீக்கி போட்டுட்டாரு? ஏன் தான் கோத்திரத்தை முத்திரையிடப்படாமல் விடப்பட்டுட்டாரு? தான் கோத்திரமும் எப்ராஹிம் கோத்திரமும், இந்த 2 கோத்திரத்தையும் ஆண்டவர் நீக்கி போட்டுடுறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதாவது வேதத்தின் அடிப்படையில் தான் இதை நம்ம பார்க்குறோம். வசனத்தோடு நம்ம பார்க்குறோங்க. 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 29வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்தி கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டார். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில், அதாவது யெரொபெயாம் யார் அப்படின்னா, சாலமோன் ராஜா ஆட்சி செய்திருந்த காலத்துல சாலமோன் அரண்மனையில வேலைக்காரனா இருந்தவர் தான் யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் வாலிபன், நல்ல சாமர்த்தியம் உள்ளவன். அவனை பற்றி எல்லா விளக்கமும் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 28வது வசனத்தில் போட்டிருக்குதுங்க. அவன் எப்பேற்பட்டவன், எவ்வளோ சாமர்த்தியம் உள்ளவன், அவனை பற்றி எல்லா விஷயமும் 28வது வசனத்தில் போட்டிருக்குது. படித்து பாருங்க. இவர் இந்த யெரொபெயாம் வெளியே அரண்மனை விட்டு வெளியே வரும்பொழுது வழியில் அகியான்ற தீர்க்கதரிசியை யெரொபெயாம் சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது யெரொபெயாமும் அகியாவும் வயல்வெளிக்கு போகிறாங்க. வயல்வெளியில் போய் அங்கே உட்காடுறாங்க. வயல்வெளியில் அங்கே உட்காரும் பொழுது அகியா என்ன சொல்கிறாரு, அகியா தான் போர்த்தி கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அதை 12 துண்டுகளாக கிழித்து போட்டு யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையில் இருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன் அப்படின்னு அகியா சொல்றாருங்க. அதாவது அகியா தீர்க்கதரிசி யெரொபெயாமை சந்திக்கும் பொழுது அவர் மேல புது சால்வையை போத்திருக்கிறார். இவங்க வயல்வெளியில உட்காந்துட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்கும் பொழுது அகியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அந்த புதிய சால்வையை, புதுசாக சால்வை எடுத்து 12 துண்டுகளாக வெட்டுறாரு, கிழிச்சு போடுறாரு. 12 துண்டு ஆக்குறாரு. அந்த சால்வையை 12 துண்டாக்கி 10 துண்டை நீ எடுத்துக்கோ யெரொபெயாம் அப்படின்னு யெரொபெயாம் கிட்ட சொல்றாரு. ஏன்னாக்கா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு தீர்க்கதரிசி கடவுள் தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு. அகியா யெரொபெயாமுக்கு சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன் அப்படின்றார். கடவுள் சொல்றாரு. அகியா தீர்க்கதரிசி மூலமாக யெரொபெயாமுக்கு கடவுள் சொல்றாரு, 10 கோத்திரத்தை உனக்கு நான் தரேன், எடுத்துக்கோ அப்படின்னு. ஏன் 10 கோத்திரத்தை எடுத்து யெரொபெயாம் கிட்ட கொடுத்தாரு? சாலமோன் கிட்ட தானே 12 கோத்திரம் இருந்துச்சு. அதில் ஏன் 10 கோத்திரத்தை எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாக்கா, சாலமோன் என்ன பண்ணாருன்னா, சீதோனியரின்
தேவியாகிய அஸ்ரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் வழிபட்டுட்டு வந்தார். இவர் யாரு? சாலமன் ராஜா இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் தாவீது ராஜாவுடைய மகன். இவர் போய் புறஜாதியருடைய கடவுளை வழிபடுறாரு எங்க? இஸ்ரவேல் தேசத்துல. அதனால ஆண்டவருக்கு கோபமாகி என்ன பண்றாரு? சாலமோன் கிட்ட இருக்கிற அந்த 10 கோத்திரத்தை எடுத்து யெரொபெயாம் கிட்ட கொடுக்கிறாரு. இதனால்தான் தேவன் 10 கோத்திரத்தை எடுத்து யெரொபெயாமிடம் கொடுத்துடுறாரு. இவ்வாறு தீர்க்கதரிசியாகிய அகியா யெரொபெயாமிடம் தேவன் சொன்ன காரியம் சாலமோனுக்கு தெரிந்து விட்டபடியினால், இப்போ அகியா தீர்க்கதரிசி ஒரு விஷயத்தை ஒரு ஆள்கிட்ட சொல்றாங்கன்னா அது சீக்கிரம் எல்லா இடத்துலையும் பரவிடுமா? ஏன்னா கடவுள் இப்படி சொன்னாராம், தீர்க்கதரிசி வழி அப்படி சொன்னாராம், இப்படி சொன்னார்னு செய்தி சீக்கிரம் பரவிடுமா? அப்படி செய்தி அகியா யெரொபெயாம் கிட்ட கடவுள் இப்படி சொல்றாருன்ற செய்தி சொன்னதை சாலமோன் கேள்விப்படுறாரு. சாலமோன் கேள்விப்பட்டு தெரிந்து விட்டபடியினால் சாலமோன் யெரொபெயாமை கொலை செய்ய வகை தேடின பொழுது சாலமோன் என்ன பண்றாரு? யெரொபெயாமை கொலை செய்யணும்னு வகை தேடுறாரு. சாலமோன் தன்னை கொலை செய்யறாரு, வகை தேடுறாரு, வழி தேடுறாரு அப்படின்னு யெரொபெயாமுக்கு தெரிஞ்சிட்ட உடனே யெரொபெயாம் என்ன பண்றாரு? தன் உயிரை காப்பாற்றி கொள்ள எகிப்தில் உள்ள சீஷாக் ராஜாவிடம் தஞ்சம் அடைகிறார். எகிப்து நாட்டில் இருக்கிற ஷீஷாக் அப்படின்ற ராஜா கிட்ட போய் யெரொபெயாம் தஞ்சம் அடைகிறார். சாலமோன் மரணம் அடையும் வரைக்கும் யெரொபெயாம் வரவே இல்லை. என்ன வந்தா நம்மளை கொண்டு போடுவாரு சாலமோனு, அதனால அவர் வரல, அங்கே இருக்கிறாரு. சாலமோன் இறந்துட்ட பிறகுதான் அவர் வராரு. சாலமோன் மரித்த பிறகு இஸ்ராயல் மக்கள் யெரொபெயாமை அழைத்து, எங்கள் மீது நீ ராஜபாரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் மீது யெரொபெயாமை ராஜாவாக ஆக்கினார்கள். சாலமோன் இறந்துட்டார். சாலமோன் இறந்துட்ட உடனே இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் இந்த 10 கோத்திரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? சாலமோன் இறந்துட்டாருப்பா, நீங்க ஏன் அங்க இருக்கிறீங்க? நீங்க வாங்க, நீங்க இந்த 10 கோத்திரத்தையும் நீங்க ராஜபாரம் பண்ணுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க, வாங்க அப்படின்னு ஆளை விட்டு அனுப்பி யெரொபெயாமை கூப்பிடுறாங்க. யெரொபெயாமை அதே மாதிரி அந்த 10 கோத்திரத்து மேலே ஆளுகை செய்யறாரு. அதாவது ராஜாவாக ஆக்கினார்கள். இந்த 2 பிரிவு ராஜ்ய பாரத்தில் உள்ள மக்கள், 2 பிரிவு ராஜ்யம் இந்த இடத்துல வருதுங்க. 12 கோத்திரத்தை 2 பிரிவா ஆண்டவர் பிரிக்கிறாரு. 2 கோத்திரம் ஒரு பக்கம், யூதா கோத்திரமா பெஞ்சமின் கோத்திரமா ஒரு பக்கம், மிச்சம் 10 கோத்திரம் இன்னொரு பக்கம். அந்த யூதா கோத்திரமா பெஞ்சமின் கோத்திரமா சாலமோனுடைய மகனாகிய ரெகபெயாம் எருசலேமை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்கிறாரு. யெரொபெயாம் அதாவது சாலமோனுடைய 10 கோத்திரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு பத்தியா, அந்த யெரொபெயாம் தான் பட்டணத்தை தலைநகரமாக கொண்டு அந்த 10 கோத்திரத்தையும் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அப்ப 2 அரசர்கள் ஆகிறாங்க. யூதா நாட்டுக்கு ஒரு அரசர், மிச்சம் 10 கோத்திரத்துக்கு இந்த 10 கோத்திரத்துக்கும் இஸ்ரவேலர் அப்படின்னு பேருங்க. இஸ்ரவேலருக்கு ஒரு ராஜா, யூதயா நாட்டுக்கு ஒரு, அப்ப 2 ராஜாவாகிறாங்க. இப்போ இந்த 2 பிரிவு மக்களும், அதாவது ரெகபெயாம் கிட்ட இருக்கிற மக்களும் யெரொபெயாம் இருக்கிற மக்கள், இந்த 12 கோத்திரத்தாரும் உள்ள மக்கள் தேவனை தொழுது கொள்வதற்காக யூதேயா நாட்டில் உள்ள எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு சென்று தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பது இஸ்ரவேல் மக்களின் சட்டமும் கட்டாயமாய் இருந்தது. இந்த 12 கோத்திரத்தாரும் கடவுளை வழிபடணும்னாக்கா எருசலேமுக்கு தான் போகணும்.
ஏன்னா அங்கே தான் சாலமன் கட்டின தேவாலயம் இருக்குது. அங்கே தான் இந்த 12 கோத்திரம் போய் ஆண்டவரை வழிபடுவாங்க. அது இஸ்ரவேல் மக்களுடைய சட்டமும் கட்டாயம் கூட. இப்போ 2 பிரிவாக பிரிஞ்சிட்டாங்க. இந்த 10 கோத்திரம் தனியாக தான் பட்டணத்தை தலைநகரமாக வச்சு யெரொபெயாம் ஆட்சி செய்கிறாரு. யூதேயா நாட்டை ரெகொபெயாம் ஆட்சி செய்கிறாரு, எருசலேமை தலைநகரமாக வச்சு. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாம் மக்கள் யூதேயா நாட்டுக்கு சென்று தேவனை தொழுது கொள்ள செல்லும் பொழுது யூதா நாட்டு ராஜாவாகிய ரெகொபெயாமின் பேச்சை கேட்டு என்னை கொன்று போட்டு விடுவார்கள் என்று பயந்து மக்களை எருசலேம் போகாமல் தடுத்து நிறுத்திடுறாரு. யாரு? இந்த யெரொபெயாம். ஏன்னா அங்க ரெகொபெயாம் இருக்கிறாரு. அப்பதான் சாலமோன் என்ன கொலை செய்யணும்னு சொல்லிட்டு வகை தேடி இருந்தாரு. இப்போ அவரு இறந்துட்டாரு. அவருடைய மகன் தான் இப்போ யூதேயா நாட்டில் எருசலேமை தலைநகரம் வச்சு ஆட்சி செய்கிறாரு. இப்போ என் கீழே என்னுடைய 10 கோத்திரத்தரம் என்னுடைய அரசாட்சிக்கு கீழே இருக்க மக்கள் எல்லாம் தேவனை தொழுது கொள்ளணும்னாக்கா எருசலேமுக்கு தான் போகணும். யூதேயா நாடு ரெகொபெயாம் இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். அப்படி என்னுடைய மக்கள், என்னுடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிற மக்கள் எருசலேமுக்கு போனாக்கா எருசலேமில் இருக்கிற ரெகொபெயாம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து எனக்கு விரோதியாக்கி என்னை கொன்று போட்டுடுவான். யாரு? ரெகொபெயாம் கொன்று போட்டுடுவான் அப்படின்னு யெரொபெயாம் பயந்து எருசலேமுக்கு நீங்க போய் அங்க தொழுது கொள்ளக்கூடாது, கடவுளை நீங்க அங்க வணங்க போகக்கூடாதுன்னு யெரொபெயாம் மக்களை தடுத்து நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு இவர் என்ன பண்றாரு? தான் பட்டணத்தில், தான் கோத்திரம், தான்ன்றது ஒரு 12 பேர்ல ஒருத்தர், அவர் பேர்ல பட்டணம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த பட்டணத்தை தான் தலைநகரமாக்கி யெரொபெயாம் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. அந்த தான் பட்டணத்துல என்ன பண்றாரு? இந்த யெரொபெயாம் 2 பொன் கன்றுக்குட்டிகளை செய்கிறாரு. செய்து ஒரு கன்றுக்குட்டிய, பொன்னால செய்த ஒரு கன்றுக்குட்டிய தானி வைக்கிறாரு. அதாவது தான் பட்டணத்துல வைக்கிறாரு. இன்னொன்ற பெத்தேல்ல வைக்கிறாரு. பெத்தேல்ல யார் இருக்கிறாருங்கனாக்கா எப்ராயிம் கோத்திரம் பெத்தேல்ல இருக்கிறாங்க. அப்ப தான் கோத்திரத்துல ஒரு பொண்ணு கண்ணுக்குட்டியும் எப்ராயிம் கோத்திரத்தார் வாழ்கிற பெத்தேல்ல ஒரு பொண்ணு கண்ணுக்குட்டி அங்க வச்சுட்டாங்க. மற்றொன்றை பெத்தேலிலும் வைத்து உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்து சேர்த்த உங்கள் தேவன் இவைகளே என்று சொல்லி அவைகளை தொழுது கொள்ள வழி உண்டு பண்ணிவிட்டான். யாரு? இந்த யெரொபெயாம். தன்னை கொண்டு விடுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து மக்களை மடக்கி எருசலேமுக்கு போகாம பொண்ணு கன்றுக்குட்டியை 2 செஞ்சு தான்ல ஒன்றும் பெத்தேல்ல வச்சு எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் இதுதான், இதை நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வழிபட வச்சுட்டான் யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்னா தான் கோத்திரத்தை சேர்ந்தவர். யெரொபெயாம் தான் கோத்திரம், அந்த 10 கோத்திரத்தை ஆண்டவர் கொடுத்தாரு பத்தியா, அந்த யெரொபெயாம் தான் கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் தான் பட்டணத்தை தலைநகரமா வச்சு தான் ஆட்சி செய்கிறாரு. பொண்ணு கண்ணுக்குட்டிய அங்க ஒன்று வச்சுட்டாரு, பெத்தேல்ல ஒன்று வச்சுட்டாரு. மக்களை எருசலேம் போகாமல் தடுத்து நிறுத்தி சிலை வணக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். சிலை வணக்கத்தை ஏற்படுத்திட்டா இந்த யெரொபெயாம். ஆகையால் தான் முத்திரையிடப்படும் பட்டியலில் இந்த 2 கோத்திரத்தாரின் பெயர்கள் இடம்பெறவில்லை. அதாவது ஒரு கோத்திரம் தான் ஆண்டவர் எடுத்துட்டாரு. எது? தான் கோத்திரத்தை எடுத்துட்டாரு. இங்க நம்ம 2 கோத்திரம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்றோம். ஏன்னாக்கா பெத்தேல்ல எப்ராயிம் கோத்திரம் பெத்தேல்ல இருக்கிறாங்க.
தான் கோத்திரத்துக்கு பதிலாக மனாசே கோத்திரத்தை உள்ள கொண்டு வந்து ஆண்டவர் சேர்க்கிறாரு முத்திரையிடுறதுக்காக. தான் கோத்திரத்தை நீக்கிறாரு. காரணம் இந்த சிலை வழிபாட்டினால தான். இதுக்கு வசனம் என்ன சொல்லுது? இப்படி சிலை வணக்கத்தை உண்டு பண்றவங்களை என்ன செய்யணும்னு வசனம் என்ன சொல்லுதுன்னா, உபாகமம் 29வது அதிகாரம் 18 21 திருவசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், இஸ்ரவேல் மக்களில் ஆணாவது பெண்ணாவது குடும்பமாவது கோத்திரமாவது விக்கிரக வணக்கத்தை தூண்டுவதற்கு காரணமாய் இருந்தால் அந்த கோத்திரத்தை இஸ்ரவேல் கோத்திரத்தில் இருந்து நீக்கி போடுவார். அவர்களின் பெயர்களை வானத்தின் கீழ் குலைத்து போடுவார் என்று வேதம் வசனம் சொல்லுது. அதனால தான் தான் கோத்திரத்தை அந்த முத்திரையிடும் அந்த பட்டியலில் பெயர் இல்லை. ஆண்டவர் அந்த பெயரை நீக்கி போட்டுறாரு. ஏன்னா சிலை வணக்கத்தை உண்டு பண்ணிட்டாரு இஸ்ரவேல் வம்சத்தில். யாரு? எரபெயாம் தான் கோத்திரத்தை சேர்ந்தவர். ஏன் இந்த 1,44,000 பேர் பிரித்தெடுத்தார் என்றால், பரலோக பராமரிப்புக்காகவே இவர்களை பிரித்தெடுத்தார். இந்த கூட்டத்தினரை, இந்த 1,44,000 பேர் கூட்டத்தினரை ஆட்டுக்குட்டியானவருடன் கூட பரலோக சீயோன் மலை மீது பிதாவின் நாமத்தை தரித்தவர்களாக காணப்பட்டார்கள் என்று யோவான் கூறுகின்றார். யோவான் சொல்றாரு, பிதாவினுடைய நாமத்தை நெத்தியில எழுதி இருந்துச்சு. 1,44,000 பேர் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட, இயேசு கிறிஸ்துவோடு கூட சீயோன் மலை மேல இவங்களும் இருந்தாங்களாம். சீயோன் மலை எங்க இருக்குதுன்னா பரலோகத்துல. பரலோகம் தான் சீயோன் மலைன்றது. பரலோகத்துல இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த 1,44,000 பேர் இருந்தாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த 1,44,000 பேர் எதுக்கு ஆண்டவர் பிரித்து எடுத்தாருன்னா, பரலோக பராமரிப்புக்காக பிரிச்சு எடுக்கிறாரு. 1000 ஆண்டு அரசாட்சியின் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையோடு சேர்ந்து இந்த பூமிக்கு வந்துருவாரு. அப்ப அந்த இடத்துல பரலோகத்துல இந்த 1,44,000 பேர் இருப்பாங்க. அங்க பணிவிடை செய்வாங்க, பரலோகத்துல வேலை செய்வாங்க. ஆண்டவர் என்னென்ன வேலை இருறாரோ பிதாவாகிய அந்த வேலையெல்லாம் இவங்க செய்வாங்க. அந்த வேலையை செய்யறதுக்காகத்தான் இந்த 1,44,000 பேரை இந்த 12 கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் பிரிச்சு எடுக்கிறாரு, முத்திரை போட்டு தனிமைப்படுத்துறாரு. இப்ப தான் கோத்திரத்தை ஆண்டவர் எடுத்துறாரு, நீக்கி போட்டுறாரு. ஏன்னா சிலை வழிபாட்டை உண்டு பண்ணிட்டாரு. ஆனால் தான் கோத்திரமும் எப்ராயிம் கோத்திரமும் முத்திரையினால் பாதுகாக்கப்பட முடியாமல் அந்தி கிறிஸ்துவோடு கூட இவர்களும் சேர்ந்து உபத்திரவத்துக்கு ஆளாவார்கள். அந்தி கிறிஸ்து காலத்துல அந்தி கிறிஸ்துக்கு மகா உபத்திரவம் வரும். அந்த உபத்திரத்துல தான் கோத்திரமும் எப்ராயிம் கோத்திரமும் அந்தி கிறிஸ்துவோட கூட சேர்ந்து உபத்திரத்தை அனுபவிப்பாங்க. ஏன்னா இவங்க மேல முத்திரை கிடையாது. ஆண்டவர் முத்திரை இடலை. தான் கோத்திரத்திலையும் இடலை, எப்ராயிம் கோத்திரத்திலையும். எப்ராயிம் ஏன் இங்க நாங்க குறிப்பிட்டு சொல்றோம்னாக்கா, யோசேப்பு வயிற்றுல பிறந்த மகன்கள் தான் 2 பேரு. மூத்தவர் மனாசே, இளையவர் எப்ராயிம். இந்த எப்ராயிம் பெத்தேல்ல இருக்கிறாரு. பெத்தேல்ல தான் 2 பொண்ணு கண்குட்டியை செஞ்சாரு இல்லையா எப்ராயிம். ஒன்று தான்ல வச்சாரு, இன்னொன்று பெத்தேல்ல வச்சாரு. பெத்தேல்ல எப்ராயிம் கோத்திரம் அங்கே இருக்குது. அவங்களும் இந்த சிலையை வழிபட்டாங்க. அதனால இந்த 2 கோத்திரத்து பேர்லயும் முத்திரை போடலை. யோசேப்பினுடைய 2 பிள்ளைகளை கூட யாக்கோபு ஆசீர்வதிக்கும் பொழுது, இவர்களும் என்னுடைய பிள்ளைங்க தான், இவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு என்ற இஸ்ரவேல் அவங்களே ஆசீர்வதிக்கிறார்.
இந்த 12 கோத்திரத்தோட கூட அந்த 2 பிள்ளைகளையும் சேர்த்துக்கிட்டாரு. அவங்களையும் ஆசீர்வதிக்கிறாரு. அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த 2 பேர்ல மனாசே மூத்த மகன் பேர் தான் உள்ள தானுக்கு பதிலாக மனாசே கோத்திரத்தை சேர்த்துக்கிறாங்க. எப்படி சேர்த்தாங்க, மனாசே எப்படி இப்போ உள்ள வராரு அப்படின்றத வேதத்தின் அடிப்படையில் வசனத்தின் மூலமாக இப்போ நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது இஸ்ரவேல் அதாவது யாக்கோபு மனம் ஆசீர்வதிக்கிறாரு இல்லையா, 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு. யாக்கோபுக்கு பிறந்த யோசேப்புக்கு பிறந்த அந்த 2 பிள்ளைங்களையும் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த 2 பிள்ளைங்களையும் ஆசீர்வதிக்கும் போது அப்போ இஸ்ரவேல் என்ற யாக்கோபு மனமாறி என்ன சொல்றாரு, தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிம் மீதும் தன்னுடைய இடது கையை மனாசேயினுடைய தலையின் மீதும் வைத்தார். அதாவது ஆசீர்வதிக்கும் பொழுது யாக்கோபு 12 கோத்திரத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு. யோசேப்புக்கு பிறந்த 2 பிள்ளைங்களையும் ஆண் பிள்ளைங்களையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிக்கிறதுக்காக யோசேப்பு என்ன பண்ணாரு, தன்னுடைய பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து தன்னுடைய அப்பா முன்னாடி யாக்கோபு முன்னாடி நிக்க வைக்கிறாரு. வலது கை இருக்கிற இடத்துல மனாசேவை நிக்க வைக்கிறாரு. யாக்கோபுனுடைய இடது கை இருக்கிற இடத்துல எப்ராயிமை நிக்க வைக்கிறாரு. இப்போ யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கிறாருன்னா, வலது கை தான் மூத்த மகன் மேல வைக்கணும், இடது கை இளைய மகன் மீது வைக்கணும். ஆனா யாக்கோபு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வலது கையை எடுத்து எங்க வைக்கிறாரு, இளைய மகனாகிய எப்ராயிம் மீது வைக்கிறாரு. கை இப்படி மோதும் போயிடுச்சா. 2வது ஆசீர்வதிக்கும் போது மனாசேவை ஆசீர்வதிக்கிறாரு. மனாசேவை ஆசீர்வதிக்கும் போது இடது கை மனாசே கை மேல இப்படி வந்துடுச்சுங்க. அப்போ எப்ராயிம் கீழே மனாசே மேல. எப்ராயிம் தாழ்த்தப்பட்டு போயிட்டான், மனாசே உயர்த்தப்பட்டான். இது புரியுதுங்களா? அதனால தான் இந்த தாழ்த்தப்பட்ட வலது கை வச்சார் பத்தியா எப்ராயிம் மீது. இந்த எப்ராயிம் சிலை வணக்கத்தை சிலையை வழிபட்டு பிற தெய்வத்தை வழிபட்டு போனதுனால இந்த கோத்திரம் நீக்கப்பட்டு போயிடுச்சு. முத்திரையிடப்படும் பொழுது கீழே தாழ்த்தப்பட்டு போயிட்டான், நீக்கப்பட்டு போயிட்டான். இளைய மகன மனாசே, மூத்த மகனாகிய மனாசே தேவனை, வானத்தை பூமி உண்டாக்கின தேவனை தொழுது கொள்ளுகிற வம்சமா ஆனதனால தான் கோத்திரத்தை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக மனாசேவை கொண்டு வந்து தானுக்கு பதிலாக அங்க வச்சிடுறாங்க, மனாசே கோத்திரத்தை வச்சிடுறாங்க. இப்படி தாங்க மனாசே கோத்திரம் உள்ள வந்தது. அவரு அப்ப கூட யோசேப்பு சொல்றாரு, தகப்பனை உங்களுடைய வலது கரத்தை சின்ன மகன் மேல வைக்கிறியே, இது தப்பு இல்லையா? நீங்க பெரிய பையன் மேல தானே வைக்கணும், மனாசே மேல தானே வைக்கணும். நீங்க ஏன் சின்ன பையன் மேல கொண்டு போய் தலை மேல கொண்டு போய் வைக்கிறீங்க? எனக்கு தெரியும் மகனேன்றாரு. எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நான் வைக்கிறேன்றாரு. அவர் இந்த எப்ராயிம் கோத்திரமும் தான் கோத்திரமும் உபத்திரவ காலத்துல முத்திரையிடப்படாமல் நீக்கி விடப்படுவாங்க. முத்திரையே இவங்க மேல இருக்காது. அதனால அந்தி கிறிஸ்து கூட்டத்தோட கூட இவங்க சேர்ந்துருவாங்க. தான் கோத்திரமோ எப்ராயிம் கோத்திரமோ அந்தி கிறிஸ்துவோட கூட சேர்ந்துருவாங்க. இவங்க மேல முத்திரையிடப்படாது. முத்திரையிடப்பட்டவர்கள் தான் பாதுகாக்கப்படுவாங்க. இவங்க மேல முத்திரையிடப்படாததுனால அந்தி கிறிஸ்துவோடு கூட, அந்தி கிறிஸ்து காலத்துல மகா உபத்திரவம் வரும் பார்த்தீங்களா, அந்த உபத்திரவத்துல இந்த தான் கோத்திரமா எப்ராயிம் கோத்திரமா உபத்திரவத்துக்கு ஆளாவாங்க. அந்தி கிறிஸ்துவோட கூட சேர்ந்து அழிந்து போவாங்க. இதனால தான் கோத்திரம் அந்த 12 கோத்திரத்தில் முத்திரையிடுகிற அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு விட்டது.
சிலை வழிபாடை உண்டு பண்ணதுனால ஆண்டவரே 10 கோத்திரத்தை எடுத்து கொடுத்தாரு. ஆனா ரெகபெயாம் என்னை கொண்டு போட்டுடுவான் அப்படின்னு பயந்து, உயிருக்கு பயந்து எருசலேமுக்கு போகாம, எருசலேம் தேவாலயத்தில் போய் தேவனை வழிபடாம 2 பொண்ணு கண்டுக்குட்டியை செஞ்சு இதை நீங்க வணங்குங்க அப்படின்னு சிலை வழிபாட்டை உண்டு பண்ணி இஸ்ரேல் மக்களை சிலை வழிபாட்டுக்கு ஆளாக்கிட்டாங்க. யாரு? இந்த தான் கோத்திரம், எப்ராயிம். அதனால தான் இவங்க மேல முத்திரையிடப்படாம நீக்கப்பட்டு போனார்கள் அப்படின்னு வசனத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 1லேருந்து 8 திருவசனம் வரைக்கும் தான் இப்போ நம்ம பேசியிருக்கிறோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து 17வது வசனம் வரைக்கும் இன்னும் செய்திகள் இருக்குதுங்க. இன்னும் ரட்சிக்கப்பட்ட புறஜாதிகள், இந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டு வராங்க. தேவதூதர்கள் பாடல்கள் எல்லாம் இருக்குது. நிறைய விஷயங்கள் இன்னமும் இருக்குது. அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 7வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து அடுத்த வீடியோலேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த விஷயத்தை தான் கோத்திரம் ஏன் நீக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயத்த வேதத்தின் அடிப்படையில், வசனத்தின் அடிப்படையில் இப்போ நம்ம பார்த்தோம். இந்த விஷயத்தை எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க, சர்ச்சில் சொல்லுங்க. நீங்கள் ஊழியத்துக்கெல்லாம் போனாக்கா அங்கெல்லாம் கூட போய் சொல்லுங்க. இந்த 1,44,000 பேர் என்ற இந்த செய்தி பல வழிகளில் தவறாக போதிக்கப்பட்டு வருதுங்க. வேதத்தின் அடிப்படையில் தான், வசனத்தின் மூலமாக தான் நான் பேசுகிறேன். புரியுதுங்களா? என்னுடைய சுய புத்தியில நான் பேசக்கூடாதுங்க. முக்கியமா வெளிப்படுத்தின விசேஷம் இதுல நம்ம சேர்க்கவும் கூடாதான். இதிலிருந்து ஒரு வார்த்தையோ ஒரு வசனத்தை எடுத்து போடவும் கூடாதான். அப்படின்னா இதுல இருக்கிற சாபம் நம்ம தலை மேல வந்து விழுவோம் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல எழுதியிருக்கு. அதனால வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம பேசும்போது ஏனோதானோ பேசிட்டு கூடாதுமா. தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ஆண்டவரை கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவாரு. வசனத்தில் இருக்கிற உள்ள இருக்கிற கருத்தெல்லாம் என்னன்றத வெளிப்படுத்தி காட்டுவாரு, டீச் பண்ணுவாரு, போதிப்பாரு. இது நான் எவ்வளவு நாள் படிக்கிறேன் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 40 வருஷமா படிக்கிறேங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம். இப்படி வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் பேசணும் எனக்கே தெரியாதுங்க. ஆனா ஆரம்பத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை அவ்வளோ இன்ட்ரெஸ்டா படிப்பேன். எனக்கு புரியுதோ ஆனா படிப்பேன். பேப்பர் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு ஆண்டவர் சிங்காசனத்தை வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் 4 ஜீரோ இப்படியெல்லாம் பேப்பர் எடுத்து வரைஞ்சி படிக்கிற பழக்கம் எனக்கு உண்டுங்க. இன்ட்ரெஸ்டா படிப்பேன். நாள் ஆக 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 அதில் இருக்கிற விஷயமெல்லாம் பல சந்தேகங்கள் எனக்கு யாராலையும் விலைக்கு சொல்ல முடியலங்க. அப்போ பல புஸ்தகங்களை நான் தேட ஆரம்பித்தேன். வரலாற்று புஸ்தகங்களை தேட ஆரம்பித்தேன். பல புஸ்தகங்களை படித்து அதிலிருந்து கருத்தை எடுத்து இந்த வசனத்தில் இது இப்படி தான் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவர் பேசுறதுனால தான் நான் பேசுகிறேம்மா. ஏன் சுயமா நான் பேசல. இந்த செய்தி சொல்றதுக்கு முன்னாடியே பல நாட்களாக ஆவியானவரோடு கூட நான் உறவாடிட்டே இருப்பேன். இந்த கருத்தை பத்தி ஆவியானவர் தான் இந்த வெளிப்பாடை தராரு. ஆவியானவர் தான் இப்படி பேச சொல்றாரு. நான் இங்க இப்படி வீடியோவில் உட்காரத்துக்கு முன்னாடியே நான் பேசுதில்லப்பா, எனக்குள்ள ஆவியானவர் நீங்க பேசுங்கன்னுடுவேன். புரியுதுங்களா? ஆவியானவர் தான் என்னை வழிநடத்து, ஆவியானவர் தான் எனக்கு போதிக்கிறாரு. 40 வருஷமா படிச்சுட்டு வரமா. நிறைய நோட்டுல எழுதி எழுதி படங்களை வரைஞ்சி இந்த உலகத்துல நான் படிச்ச கதை புஸ்தகமெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நியூஸ் பேப்பர் எல்லாம் கூட அவ்வளோ சரியா நான் படிக்க மாட்டேன். என்னுடைய படிப்பு நான் ஆர்வமா படிக்கிற புஸ்தகம் வேதம் தான், பைபிள் தான்.
இது வரைக்கும் நான் கதை புஸ்தகம் ஒரு புஸ்தகம் நான் படிச்சதே கிடையாதுங்க. என் வாலிப வயசுலையும் சரி இப்பவும் சரி நான் பிறகுல இது வரைக்கும் கதை புஸ்தகம் ஒரு புஸ்தகத்தை கூட நான் படிச்சது கிடையாது. ஆனா இந்த வேதத்துக்கு சம்பந்தப்பட்டு இருக்குது பாரு புஸ்தகங்கள், அதை நிறைய படிச்சிருக்கிறேன். சாட்சி உள்ள புஸ்தகங்கள் எல்லாம் நிறைய படிச்சிருக்கிறேன். பல போதகர்கள், ஆவிக்குரிய மனிதர்களுடைய சாட்சிகள், அவங்க வாழ்க்கை, அவங்க கடந்து வந்த பாதைகள், அதெல்லாம் ரொம்ப ஆர்வமா படிப்பேன். ஸோ ஆவியானவர் தான் பல காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுக்குறாருமா. ஆவியானவர் சொல்றதுனால தான் உங்களோட கூட நான் பேசிட்டு இருக்கேன். நான் இல்லைங்க, ஆவியானவர் பேசுறாரு. நிறைய விஷயத்தை போதிச்சிருக்கிறாருங்க. புதிய ஏற்பாட்டுல கூட நிறைய போதிச்சுது. அதில் நடுவில் நான் சொல்லுவோங்க, ஆண்டவர் எப்படியெல்லாம் எனக்கு டீச் பண்ணாரு, எந்தெந்த கருத்தை நான் எப்படி அவரை கேள்வி கேட்டேன், அவர் எனக்கு எப்படி பதில் சொன்னாரு. சில வசனத்துங்களுக்கெல்லாம் அர்த்தம் எனக்கு தெரியாதுங்க, நான் கேள்வி கேட்டுனே இருப்பேன். அதுக்கு ஆவியானவர் எனக்கு டீச் பண்ணுவார். ஒரு ஆள் உட்காந்து டீச்சர் உட்காந்து எப்படி போதிச்சா எப்படி அப்படியே ரீல் ஓடுங்க. ஆவியானவர் அப்படி போதிப்பாருங்க. அமைதியாக இந்த நம்ம உள் வாங்கிக்கணும், அதை அசை போட்டு தியானம் பண்ணி ஆண்டவருடைய அந்த ஆவி நிலையில் இருக்கும்போது தான் வீடியோ மூலமாக உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேங்க. அதனால் இந்த 1,44,000 பேர் யாருன்றதெல்லாம் நம்ம 2 வீடியோ இப்போவும் நம்ம பேசியிருக்கிறோம். இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. தவறான செய்தியெல்லாம் போதிக்க வேண்டாங்க. ஆவியின் துணை கொண்டு பேசுங்க, எல்லாரும் பேசணும். நான் மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி பேசணும். ஆவியானவர் துணை கொண்டு அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு, என்ன கற்றுக் கொடுக்குறாரு, எல்லாருமே போதிக்கலாம். ஒருத்தர் மட்டும் 2 பேர் அப்படியெல்லாம் கிடையாது, சுயநலம் கிடையாதுங்க. அதனால தயவு செய்து இந்த சந்தேகங்களை எல்லாருக்கும் சொல்லுங்க. நானும் யூடியூப்ல வர செய்திகளை எல்லாம் கேட்குறேம்மா, கொஞ்சம் எனக்கு வருத்தமாக தான் இருக்குங்க. அதனால நான் யாரையும் குற்றப்படுத்தவும் முடியாது, குற்றப்படுத்துறதுக்கு எனக்கு தகுதி இல்லைம்மா. ஆனால் மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். என்ன இந்த மாதிரி எல்லாம் செய்தி சொல்கிறாங்களேன்னு வருத்தப்படும், அவ்வளோதான். ஆண்டவரே நான் ஞானத்தை கொடுப்பா, தவறான செய்திகள் எல்லாம் இப்படி போதிக்கிறாங்களே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்கறது உண்டுங்க. அதனால் இந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்லுங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, என்னோடு கூட பேசுங்களேன். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? கமெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் என்னோடு கூட பேசலாம் இல்லையா? வாட்ஸ்அப் மூலிமா ஏன் பேசுகிறீங்க? கமெண்ட்ஸ் மூலிமா பேசுனாக்கா உலகம் முழுசும் பார்ப்பாங்க இல்லையா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு. ஏன் அச்சப்படுறீங்க? எப்படிங்க வந்து சொல்கிறது, 4 பேர் பார்ப்பாங்களே அப்படி நீங்கள் பார்க்கட்டுமே. தப்பாக இருந்தாலும் பார்க்கட்டும், ரைட்டாக இருந்தாலும் பார்க்கட்டுமே, ஓப்பனாக தானே இருக்கிறோம். அதனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய வருகைக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். மாரநாதா.